பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா பிரியமானவர்களே? இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். சங்கீத புஸ்தகம் 23வது சங்கீதம் 6வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவர் நமக்கு நன்மையும் கிருபையும் தொடர செய்ய போகிறார். இன்றைக்கு நம்ம மாதத்தின் கடைசி நாளில் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதும் 5 மாதங்கள், இந்த வருடம் ஆரம்பித்து 5 மாதங்களும் நம்மை வழிநடத்து வந்த தேவாதி தேவனுக்கு நம்ம நன்றி பலிகளை நம்ம ஏறெடுப்போம், சோத்திர பலிகளை நம்ம ஏறெடுப்போம். ஆண்டவரே, இந்த 5 மாதங்களையும் எங்களுக்கு நீர் நன்மையாய் முடிய பண்ணீர். ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் சோத்திரம் அப்படின்னு நம்ம சொல்ல சொல்ல ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறவராய் இருக்கிறார். அநேக சோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்ம இந்த நாள் முழுதும் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே அப்பா, 5 மாதங்களும் என்னையும் என் குடும்பத்தாருக்கும் எந்த தீங்கும் வராதபடி பாதுகாத்தீங்களே, அதுக்கு சோத்திரம் அப்படின்னு ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மையான காரியங்களும் இங்கே சொல்லி சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது ஆண்டவர் அடுத்த மாதமும் உங்களுக்கு அப்படியே செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதே நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்குங்க. நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான். ஆண்டவரை நம்பி அவர் என்னையும் என் குடும்பத்தையும் நடத்துவார், அவர் எனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவர் செய்வார் என்று அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நமக்கு ஒரு நன்மை நடக்கும்னா அது எங்கிருந்துங்க வரும்? பரத்திலிருந்து வரும். யாக்கோபு 1:17வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று. அப்போ நமக்கு ஒரு நன்மையான காரியம் நடக்கணும் அப்படின்னா அது எங்கேருந்து தான் வருமா? பரத்திலிருந்து. இட்ஸ் ஃப்ரம் ஹெவன். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே அப்பா, இந்த நாளுக்காய் சோத்திரம், என்னை வழிநடத்தினதற்காய் சோத்திரம், இம்மட்டும் பாதுகாத்ததற்காய் சோத்திரம் அப்படின்னு சொல்லி அவர் மேல் நம்ம பற்றுதலாக இருக்கும்போது பரத்திலிருந்து உங்களுக்கு நன்மை உண்டாகும். இந்த நன்மையும் கிருபையும் எவ்வளோ நாள் அது வரைக்கும் இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம், அது டெம்பரரியாக 1 மாதம் 1 நாள் கிடையாதுங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நன்மையும் கிருபையும் நம்மளை ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நம்மளை நடத்த போகுதுங்க. இன்றைக்கு ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நன்மையாய் முடிய பண்ண இந்த 5 மாதங்களுக்காய் நம்ம நன்றி பலிகளையும் சோத்திர பலிகளையும் எடுத்து அவர் சமூகத்தில் நம்ம காத்திருப்போம். அன்பின் ஆண்டவரே, தகப்பனே அப்பா, இந்த 5 மாதங்களும் ஆண்டவரே எங்களை போஷித்த நல்ல தகப்பனே, உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ கொள்ளை நோய்கள் வந்தது, எத்தனையோ பாடுகள் வழியாய் நாங்கள் சென்றோம். ஆனாலும் என் தேவன் தாமே எங்கள் கால்கள் ஆண்டவரே சிக்கி கொள்ளாதபடிக்கு, எந்த தீங்கும் எங்களையும் எங்கள் கூடாரத்தையும் அணுகாதபடிக்கு பாதுகாத்தீங்களே அப்பா. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா, ஆண்டவரே ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே அப்பா, அவர்கள் குடும்பத்தில் இருந்த எல்லா தீங்கையும் அப்பா மறைத்து ஆண்டவரே அவர்களை நீர் ஆண்டவரே பாதுகாத்த கிருபைக்காய் சோதரம் அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வருகிற ஜூன் மாதத்தையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் எங்கள் வாழ்நாளெல்லாம் தொடரும்படி நீர் செய்ய போகிற கிருபைக்காய் உம்மை சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all. Thank you.